தீரா மீடியா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் இனிய வணக்கம். நான் விஜயநாதன் குமரன். நேற்றைய தினம் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பாலேந்திரன் அவர்கள் மக்களுக்கான ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். வவுனியா பேராறு நீர்த்தேக்கத்தில் மீன்கள் சேர்த்து கரை ஒதுங்குவதாக, ஆகவே அந்த மீன்களை யாரும் வாங்க வேண்டாம் என்ற சுகாதார நோக்கத்தோடு ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த பேராறு நீர்த்தேக்கத்திலிருந்து புறப்படுகின்ற நீர் தான் வவுனியாவில் முக்கியமான இடங்களுக்கு வடிகாலமைப்பு செய்து குடிநீராக மக்கள் பயன்படுத்துகிறார்கள். அதனையொட்டி மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். அந்த நீரை பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியுமா என்ற கேள்வி மக்கள் மனதில் தோன்றியிருக்கிறது. அதற்கான ஒரு விளக்க பதிவாக இந்த வீடியோ உங்களுக்காக அமைய போகிறது. அதற்கு முன்னதாக தீராவினுடைய யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போதான் தொடர்ச்சியாக நாங்கள் தருகின்ற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். அது மட்டுமில்லாமல் மிக முக்கியமானது, ஷார்ட் வீடியோ பார்க்கின்ற நேயர்கள் தீராவினுடைய யூடியூப் பக்கத்தில் முழு வீடியோவும் பதிவேற்றப்பட்டிருக்கிறது, சென்று பார்வையிடுங்கள். நேற்றைய தினம் வவுனியாவில் அமைய பெற்றிருக்கின்ற பேராறு நீர்த்தேக்கத்தில் அதிகமான மீன்கள் செத்து கரை ஒதுங்கியதாக ஒரு செய்தி மிக வேகமாக பரவலாகி கொண்டிருந்தது. இது சம்பந்தமாக வவுனியாவுடைய தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பாலேந்திரன் அவர்களும் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையை உடனடியாக விடுத்திருந்தார். ஏனென்றால் மீன்கள் செத்து கரை ஒதுங்கி இருக்கிறது, அதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஆகவே இதற்கான தீர்மானங்கள் கண்டுபிடிக்கும் வரை யாரும் இந்த மீன்களை வாங்கி எங்கேயும் சாப்பிட வேண்டாம் என்ற ஒரு அறிவித்தலை சுகாதார நோக்கத்தோடு மக்களுக்காக அதனை தெரியப்படுத்தி இருந்தார். அதைவிட மிக முக்கியமான ஒரு விடயம், வவுனியாவுடைய பேராறு நீர்த்தேக்கத்தில் இருந்து வவுனியாவுடைய முக்கிய பகுதிகளுக்கு நீர் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இச்சந்தர்ப்பத்தில் மக்கள் எதற்காக அந்த மீன்கள் செத்து கரை ஒதுங்குகிறது, அந்த நீரில் ஏதாவது விஷம் கலக்கப்பட்டிருக்கிறதா, அந்த நீரைத்தானே நாங்களும் அருந்துகிறோம் என்ற ஒரு ஐயப்பாடு மக்கள் மனதில் தோன்றியிருக்கிறது. இன்றைய தினம் அதற்கான பூரணமான தெளிவான ஒரு பதிலை நீர் வடிகால் அமைப்பினர் மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது காலநிலை மாற்றம் காரணமாக மாத்திரமே அந்த மீன்கள் செத்து கரை ஒதுங்கி இருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் யாரும் எதற்கும் பயப்பட தேவையில்லை, அத்தனையும் சுகாதார முறைப்படியே அமைய பெற்றிருக்கிறது. ஆகவே யாரும் இது சம்பந்தமாக ஐயப்பட வேண்டாம் என்ற ஒரு அறிவித்தலை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே மக்களே யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த தகவலை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு மிக முக்கியமான பதிவாக இந்த பதிவு உங்களுக்கு தருகிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.